நான் தான் கருவேப்பிலை. என்கிட்ட இருக்கிற பெருமைய நானே சொல்லக்கூடாது. ஒரு சிலருக்கு என்ன சாப்பிட்டால் முடி வளரும் மட்டும்தான் தெரியுமே தவிர மத்த இதுவும் தெரியாது. அதுக்காக சொல்றேன். நிறைய சொல்லல, வெறும் 10 மட்டும் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல, நீங்க என்ன சாப்பிடுறதுனால புற்றுநோய் வர கிருமியை அழித்து உங்க உடம்ப நல்லா ஆரோக்கியமா வைக்கிறேன். 2, பித்தம் தலைக்கேறி ஒரு சிலருக்கு அடிக்கடி தலை சுற்றுவது. அந்த மாதிரி நேரத்துல எண்ணெய் துவையல் அரைத்து சாப்பிட்டால் தலை சுற்று நிற்கும். 3, நீரிழிவால் வரும் பாதிப்புகளை குறைத்து இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறேன். 4, நல்ல கொழுப்பை அதிகரிக்கிறேன். 5, குடல் பகுதியில் ஆரோக்கியத்தை அதிகரித்து குடலில் வரும் புற்றுநோயை குறைக்கிறது என்று ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. 6, தாளிக்கும்போது வரும் மணமும் சுவையும் எச்சிலை உருவாக்குகின்றன. இதனால் ஜீரணம் எளிதில் நடைபெறுகிறது. 7, ஒரு சிலருக்கு பயணங்களின் போது குமட்டல், வாந்தி போன்றவை வரும். அப்போது பயணத்திற்கு முன்பு எலுமிச்சை சாறுடன் எண்ணெய் அரை கிராஸ் குடித்தால் வாந்தி, குமட்டல் போன்றவை காணாமல் போய்விடும். 8, கறிவேப்பிலையை உருவி கீழே எரியும் ஈர்க்ககளை சேகரித்து பொடி செய்து உணவில் சேர்த்து வந்தால் இரத்த சோகை குறையும். 9, எண்ணெய் உலர்த்தி பொடி செய்து மிளகு, ஜீரகம், சுக்கு, சோம்பு இவற்றுடன் கலந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை அடிக்கடி சாதத்தில் நெய் விட்டு கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிறு மாந்தம், வாயு கோளாறுகள் நீங்கும். 10, கறிவேப்பிலை பொடியுடன் பனை வெல்லம் சேர்த்து தினமும் அரை ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தால் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும்.